ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் இப்போ மறுபடியும் வைரல் டிசீஸ் அப்டேட் பண்ணிடுறேன் டுடே. ஸோ எஃப்எம்டி பற்றி கிளியராக பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டிசீஸ் ரெண்டர் பெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசீஸ் தான் நமக்கு. ஹைலி கண்டாஜியஸ் டிசீஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் இம்பார்ட்டன்ட் லீஷன்ஸ் எதை வச்சு சொல்லணும்னா ரெண்டு பேர் தான். ஒன்று ஸ்டொமட்டைட்டிஸ் என்ட்ரைட்டிஸ். இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் லீஷன்ஸ் வச்சுட்டு நம்ம இதோட கிளினிக்கல் சயின்ஸை சொல்லிடலாம். ஓகேவா? காஸ்டு பை மார்பிளி வைரஸ் ஆஃப் பாராமிக்ஸ் வைரடி. இதில் இம்பார்ட்டன்ட் இன்னோவேஷனா மெடிபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிஜெனிக் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் மீசல்ஸ், கேனின் டிஸ்டெம்பர் அண்ட் ரெண்டர்பெஸ்ட். ஸோ இந்த மூணையும் தான் வந்து மெடிபெஸ்ட்னு சொல்கிறோம். உங்களுக்கு வழக்கமாக தெரியும் கேட்டல் அண்ட் பஃபலோ மோர் சென்சிட்டிவ், டிரான்ஸ்மிட்டட் பை ஆர்த்ரோபோட்ஸ் ஆல்சோ. இதில் இம்பார்ட்டன்ட் லீஷன்ஸ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து டைகர் ஸ்ட்ரைப்பிங் ஆர் ஜீப்ரா மார்க்கிங் இன் அப்பர் கோலம் அண்ட் ரெக்டம். மோஸ்ட்லி இன் ரெக்டமில் இருக்கும். நம்ம இதே மாதிரி இன்னொன்று பார்த்துருப்போம். ஜேடியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் கார்ருகேஷன்ஸ் இருக்கும். இன்டெஸ்டைன் அந்த மியூக்கோஸ் திக்கண்ட் ஆகிட்டு டிரான்ஸ்வர்ஸ் கார்ருகேஷன், இந்த இன்டெஸ்டைன் மியூக்கோஸ் வந்து திக்கனிங் ஆகிருக்கும். பட் இங்கே வந்து எமரேஜஸ் இருக்கும். ஸோ அப்படியே ஜீப்ரா மார்க்கிங்ஸ் மாதிரி எமரேஜஸ் இருக்கும் ரெக்டம்லேயும் கோலன்லேயும். அப்புறம் அல்சர்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம்னா பேயர்ஸ் பேச்சஸ், அந்த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸில் அல்சர்ஸ் வரும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் இது டயக்னோசிஸ் மெசேஜ் பார்த்திங்கன்னா வைரஸ் நியூட்ரலைசேஷன் டெஸ்ட், கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஓகேவா? அப்புறம் காம்படிட்டிவ் எலைசா இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ரிங் வேக்சினேஷன் பண்ணலாம். அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, ஜீரோ ரெண்டர்பெஸ்ட் ப்ரோக்ராம் இந்தியாவில் 1992 to 1993 ஸ்டார்ட் பண்ணி 2006 இந்தியா ரெண்டர்பெஸ்ட் ஃப்ரீன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டொமட்டைட்டிஸ் என்ட்ரைட்டிஸ். இது மெயின். இதுவும் ஒரு எபித்திலியோட்ரோபிக் வைரஸ் தான். ஓரல் மியூக்கஸ் மெம்பரையும் இன்டெஸ்டினல் மியூக்கஸ் மெம்பரையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ரெண்டர்பெஸ்ட்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது. நம்ம வந்து இதில் ரெண்டர்பெஸ்ட் ஃப்ரீயாக வந்து வேர்ல்டே இப்போது ரெண்டர்பெஸ்ட்டே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எபிமெரல் ஃபீவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நிறைய அவுட் பிரேக் பார்த்துருப்போம். 3 day சிக்னஸ் ஆர் போவைன் எபிசோட்டிக் ஃபீவர். இதில் இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் சயின்ஸ் பார்த்தோன்னா ஷிஃப்டிங் லேம்னஸ் இருக்கும். ஓகேவா? வேறு எதுவும் அதில் பெருசாக இருக்குது. ஐ ஃபீவர், சிவரிங், மசில் ட்ரிம்லிங், மசில் ட்விச்சிங்ஸ் இருக்கும். அனிமல் வந்து சில டைமில் வெயிட் பேரிங் லேம்னஸ் இருக்கும், சில டைமில் நான் வெயிட் பேரிங் லேம்னஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஹீஃபர்ஸ் அஃபெக்ட் ஆகும். பட் ஹீஃபர்ஸ் மட்டும் இல்லை, ஃபீல்டு ஆஸ்பெக்டில் எல்லா அனிமலுமே அஃபெக்ட் ஆகுது. இது ஆத்ரோபோட் டிரான்ஸ்மிட் ஆகிறது மெயினாக சாண்ட்ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஓகேவா? இதுக்கு ட்ரீட்மெண்ட் வழக்கமாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கொடுத்தாவே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து பாக்ஸ் வைரடியிலேருந்து பார்க்க போகிறோம். நம்ம பாக்ஸ் வைரடியில் 3 கிளாஸஸ் இருக்குது. ஆர்த்தோபாக்ஸ், கேப்ரிபாக்ஸ் அண்ட் பாராபாக்ஸ் அப்படின்ட்டு. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் கவுபாக்ஸ், பஃபலோ பாக்ஸ்லாம் வந்து ஆர்த்தோபாக்ஸ் ஃபேமிலியில் வருது. அப்போ வந்து கேப்ரிபாக்ஸ் வந்து சிபாக்ஸ், கோட்பாக்ஸ். இம்பார்ட்டன்ட் வந்து லம்பி ஸ்கின் டிசீஸ். இது வந்து இப்போ ரீசெண்ட் அவுட் பிரேக் வந்திருக்கு இல்லையா, இதை வந்து தனி எக்ஸ்ட்ராவே போட்டுடலாம். அப்புறம் வந்து ஆர்ஃப் கண்டாஜியஸ் ஃபஸ்ட்டில் டெர்மடைட்டிஸ், இதுவும் ஃபீல்டில் ஜாஸ்தியாக இருக்குது. சூடோ கவுபாக்ஸ், மில்கர்ஸ் நாடில், இதுவும் ஃபீல்டு ஆஸ்பெக்டில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எந்த ஃபேமிலின்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி இதுக்கு எதுக்குமே ப்ராப்பராக இது இப்போ நம்ம வேக்சின்ஸில் பண்ணுறது ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிஹிஸ்டமின் வச்சு மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ டயக்னோஸ் ஆஸ்பெக்டில் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? இது இப்படி எல்லாமே லீசன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆனால் வெசிக்கல் ஃபார்ம் ஆகும். பேப்யூல்ஸ், நாடியூல்ஸ், பஸ்டியூல்ஸு, அப்புறம் ஸ்கேப்ஸ். இந்த நம்ம எஃப்எம்டியில் அந்த ஃப்ளோ சொன்னோம் இல்லையா, எப்படி ஸ்டார்ட் ஆகுன்ட்டு, அது இங்கேயும் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாடி, இது என்ன கூட 6 எக்ஸாமில் கேட்டாங்க. போரல்ஸ் பாடி, போலிங்க கிரானியூல்ஸ் அப்படின்னா என்னன்ட்டு. இது வந்து ஃபவுல் பாக்ஸில் எந்த டிசீஸில் வரும்னு கேட்டாங்க. இது வந்து பாக்ஸ் இன்ஃபெக்ஷனில் வரும்னு சொல்லிக்கிட்டால் போதும். ஃபவுலில் வந்து ட்ரை பாக்ஸ், வெட் பாக்ஸ் 2 டைப் இருக்குது. அவ்வளோதான். இது மற்றதில் டீப்பாக கீழே பார்த்துக்கலாம். சின்ஸ் பாக்ஸ் இஸ் இன் எபித்திலியோட்ரோபிக் வைரஸ், ஸோ எபித்திலியம் தான் முக்கியமாக அஃபெக்ட் ஆகும். மெயினாக நம்ம ஸ்குவாமஸ் செல்ஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பாக் லீசன்ஸ், கோரியாலன்டைக் மெம்பரேனில் நம்ம இனாக்குலேட் எக்கில் சிஏஎம் ரூட்டில் இனாக்குலேட் பண்ணும்போது நமக்கு பாக் லீசன்ஸ் வரும். இது டயக்னோஸ் ஆஸ்பெக்டில் வச்சுக்கோங்க.
எபித்தீலியல் செல்ஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக், இது நியூக்ளியஸு, இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் இன்க்ளூஷன் பாடிஸ் இதில் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் சார். இது எல்லாத்துக்கும் காமனாக சொல்லிடுங்க. சிஏஎம் ரூட்டில் பாக் லீசன்ஸோட டயக்னோசிஸில் த்ரூ கிராஸ் அப்பியரன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். லீசன்ஸ் வந்து வெசிக்கல், பஸ்டியூல்ஸ், கேப்ஸ் என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்புறம் டயக்னோசிஸ் ஆஸ்பெக்டில் இது, ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் நமக்கு ஆன்டிபயோட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிஸ்டமின். அவ்வளோதான் சார் இந்த பேஜ். ஸோ ஏவியன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டேன். பாக்ஸ்னாவே ரெண்டு இது, போரல் கிரானியூல்ஸ் அண்ட் பொலினியர் பாடி எல்லாமே இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் தான் சொல்லியாச்சு. இங்கேயும் பாக் லீசன்ஸ் சொல்லியாச்சு. நாடுலர் ப்ராலிஃபரேட்டிவ் குட்டேனியஸ் லீசன்ஸ் எல்லாமே குட்டேனியஸ் தான், பிகாஸ் இட்ஸ் an epithelial trophic virus. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, ட்ரை பாக்ஸ், வெட் பாக்ஸ். பவுல்ட்ரியில் ட்ரை பாக்ஸ் இஸ் குட்டேனியஸ் பாக்ஸ், வெட் பாக்ஸ் டிப்தெரிட்டிக் ஃபார்ம். டிப்தெரிட்டிக்னா சூடோ மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரக்கியா ஆகட்டும் இல்லை ஈசோஃபேகஸ் ஆகட்டும், பாக் லீசன்ஸ் ஃபார்ம் ஆகி அது செப்பரேட் லேயர் மாதிரியே தெரியும். ஸோ டிப்தெரிட்டிக் ஃபார்ம்னு சொல்லுவோம். டைஜஸ்டிவ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இந்த லீசன்ஸ் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் சார் ஏவியன் பாக்ஸ். போவைன் வைரல் டயரியா, மேலக்னன்ட் கட்டாரட் ஃபீவரில் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் இல்லை. எக்ஸாம் ஆஸ்பெக்டில் அது கேட்க மாட்டாங்க, இன்டர்வியூ ஆஸ்பெக்டில். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அப்புறம் இம்யூனோ டெப்ளீஷன் காஸ் பண்ணும். அபார்ஷன், நம்மளுக்கு கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் அண்ட் அபார்ஷன், இதுதான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட் காஸ் பண்ணும், அபார்ஷன் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் அபார்ஷன் காஸ் பண்ணும். ஓகேவா? பைஃபேசிக் ஃபீவர் இருக்கும். வேறு ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை, காஸ்ட் பை பெஸ்டி வைரஸ். அவ்வளோதான் சார். ஸோ நெக்ஸ்ட்டு மேலிக்னன்ட் கட்டாரல் ஃபீவர். மேலிக்னன்ட் கட்டாரல் ஃபீவர் காஸ்ட் பை ஹெர்பஸ், காமா ஹெர்பஸ் வரை, டிரான்ஸ்மிட்டட் பை வைல்டு பீஸ்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் லீசன்ஸ் பார்த்திங்கன்னா மசில்ஸ், கேப்ஸ் வரும் கேரக்டரிஸ்டிக்காக. அப்புறம் கார்னியல் ஒபேசிட்டி, இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட் லீசன்ஸ். இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் டிசீஸ் கிடையாது. இருந்தாலும் கேட்டலில் ஃபியூ வைரல் டிசீஸ்னு கொஸ்டின்ஸ் சொல்லிவிட்டு நேம் சம் இம்பார்ட்டன்ட் வைரல் டிசீஸ் ஆஃப் கேட்டல்னு சொன்னாங்கன்னா இதை சொல்லிவிட்டு நம்ம 1 or 2 நமக்கு தெரிஞ்ச எஃப்எம்டிஓ அந்த மாதிரி ரெண்டர்பெஸ்ட்டு அந்த மாதிரி தெரிஞ்ச 1 or 2 டிசீஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டால் போதும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் ரெண்டர்பெஸ்ட். ஓகே, பிஎம் லிஸ்ட்டில் குக்குடு அப்பியரன்ஸ் ஆஃப் பிரெயின் இருக்கும். அவ்வளோதான். இதில் வெறும் எதுவுமே தெரிஞ்சுக்க தேவையில்ல. காஸ்ட் பை ஹெர்பஸ் வைரஸ், மசில்ஸ், கேப்ஸ், கேரக்டரிஸ்டிக், கார்னியல் ஒபேசிட்டி. அவ்வளோதான் சார். ஸோ இந்த பேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் எனக்கு கேட்ட ஆர்யோவில் கேட்ட கொஷின்ஸ் இந்த பேஜில் தான் நான் ஆன்சர் பண்ணேன். வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்னு கேட்டாங்க. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. என்ன சொல்லலாம் சார்? பிகாஸ் நான் என்ன ஆன்சர் பண்ணேன், நிறைய லீசன்ஸ் வந்து க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் டு ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி டைமில் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து நம்ம டயக்னோஸ்டிக் ப்ரோட்டோகாலில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 4 டிசீஸும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு போனேன். கரெக்டாக 4மே சொன்னேன். எஃப்எம்டி, அப்புறம் வெசிகுலர் ஸ்டொமடைட்டிஸ், வெசிகுலர் எக்ஸாந்திமா, ப்ளூ டங்க். நான் கேட்டல் சொல்லும்போது இதை 3 மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன், இதை விட்டுட்டேன். ஸோ நான் ஆன்சர் பண்ணது சார் மோஸ்ட் ஆஃப் த கிளினிக்கல் லீசன்ஸ் வந்து ரெசம்பிள்ஸ் ஈச் அதர், ஒரே மாதிரி இருக்கும் நிறைய டிசீஸில். ஸோ அந்த டைமில் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் இது நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஆட் பண்ணிக்கிறது நமக்கு டயக்னோசிஸை ப்ரிசைஸாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எஃப்எம்டி சொல்லியாச்சு. வெசிகுலர் ஸ்டொமடைட்டிஸ் சூடோ எஃப்எம்டி, வெசிகுலர் எக்ஸாந்திமா, இது 3 சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப்எம்டி வந்து பிகோர்னாய்டே, இது ரேப்டோ வைரஸ், இது வந்து கால்சி வைரஸ். வெசிகுலர் எக்ஸாந்திமா பிக்ஸில் மட்டும்தான் வரும். வெசிகுலர் ஸ்டொமடைட்டிஸ் எல்லா ஸ்பீசிஸில் வரும், காஸ்ட் பை ரேப்டோ வைரஸ். அப்புறம் இது வந்து சோர் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க, சூடோ எஃப்எம்டின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி லீசன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதிலெல்லாம் ஒன்லி லிங்குவல் ரூட், இங்கே வந்து ஓரல் ரூட் மட்டும்தான், ஓரலில் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், லீசன்ஸ் வரும். நமக்கு இன்டர்டிஜிட்டல் ஸ்பேஸில் எஃப்எம்டியில் வர மாதிரி லீசன்ஸ் இருக்காது. இது வந்து பிக்கில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே ஃபுட் லீசன்ஸில் எதுவுமே இருக்காது, இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஃபுட் லீசன்ஸ், ஓரல் லீசன்ஸ்லாம் இருக்குன்னா அது எஃப்எம்டின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்க்கு வைரல் டிசீஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்றது, அந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் எப்படி ஒரு டிசீஸ் ப்ரோட்டோகாலில் இம்பார்ட்டன்றது இந்த 4 பாயிண்ட் வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம்.